பாக்கியா சொல்றாங்க, "இந்த மாநாட்டுக்கு நான் சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்னும் 3 டேஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி, மீனா 2 பேர்கிட்டயுமே. "அப்படியா? மினிஸ்டர் சொல்லி நீங்க சமைக்கிறீங்களா? சூப்பர். அப்போ உங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "தெரியல, நல்லா சமைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "சரி, நீங்க சமைக்கும்போது நாங்க 2 பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, மீனா 2 பேருமே கேட்கறாங்க. "இதுல என்ன இருக்குங்க? உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. அவங்களும் 2 பேருமே சமைக்க வராங்க. எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறாங்க. சொன்ன டைம்க்கு கரெக்ட்டா எல்லாமே ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாக்கியா எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஒவ்வொன்னா செக் பண்ணி எல்லாமே ஓகே, நல்லா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி கிட்ட சொல்றாங்க, "நீங்க 2 பேர் இருக்கிறதுனால தான் என்னால கரெக்ட்டான டைம்க்கு எல்லாமே முடிக்க முடிஞ்சது" அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எல்லாமே பார்க்குறாங்க, செக் பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட்டான டைம்க்கு இத நம்ம குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வராரு மினிஸ்டரோட பிஏ வராங்க. வந்துட்டு பேசுறாங்க. "இங்க பாருங்க, மாநாட்டுக்கு சொன்ன பேர விட 200 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாரு. என்ன பேசுறாரு இவரு? டைம் எங்க இருக்கு? இனிமே 200 பேருக்கு புதுசா எப்படி சமைக்க முடியும்க்கா? அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. அதுவும் கூட்டு செய்யணும், பொரியல் செய்யணும், குழம்பு செய்யணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னக்கா பண்ண போற? அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பின்ன இப்படி வந்து திடீர்னு சொல்லிட்டு போறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, மீனா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே! என்ன பண்றதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமா டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்னக்கா பண்றது? இப்படி பண்ணிட்டு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. "எனக்கும் ஒண்ணுமே புரியல செல்வி. ஆனா குடுக்காம விட்டுட்டா கெட்ட பேர் ஆயிடும். மினிஸ்டர் நம்மள நம்பி இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "அக்கா, என்னக்கா பண்ண முடியும்? இப்ப போயிட்டு டைம் இருக்கணும்லக்கா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. "ஆமா, இவங்க என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, மீனா 2 பேருமே சொல்றாங்க. "ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா இத பண்ணி தான் ஆகணும். அந்த 200 பேர நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "எனக்கு என்னவோ இதெல்லாம் பண்ண முடியும்னு தோணல" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, மீனா, செல்வி 3 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல, ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் தான் இப்படிலாம் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பயங்கரமா கோவப்படுறாங்க.